ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழச்சித்த திருவடிகள் பற்றி. நல் தீமை. நல் தீமை என்று ஒன்று உண்டா என்றால், தீமைகளை வைத்து நன்மை செய்ய முடியும் என்றால் நல் தீமை. அந்நிலை அதுபோல் அழிக்க முடியும் என்ற நிலை இருக்கின்ற பொழுது, அழிவை வைத்து ஒரு நல்நிலைதனை செய்ய முடியும் என்றால், அவ்வழிவும் ஒரு தர்ம நிலை கொண்டதே. அந்நிலையினால் விளைவது நன்மையே. அங்கு அழிவல்ல, அதன் மூலம் ஆக்கமே தீர்மானிக்கப்பட்டு நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் என்ற நிலையே உண்மை. அந்நிலைப்படி இன்று மாற்றம், யுக மாற்றம், ஒரு யுகத்தை வேறொரு யுகமாக மாற்றும் பொழுது அவ்யுகம் மாறும். ஆனால் அங்கு ஒரு புது யுகம் மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதே உண்மை. கலியானது மாறுகின்றது, அங்கு தர்ம யுகம் இங்கு கலியுகத்தில் மாறிக்கொண்டிருக்கின்றது. இந்நிலையினால் பெரும் நிலை கொண்ட அவதார கணங்களெல்லாம் பொறித்து கொண்டிருக்கின்ற வேளைதனில், அவதார கணங்களெல்லாம் செய்ய வேண்டிய பணிதனை யாம் செய்கின்றோம் என்று வந்து நின்று யுகமாற்றம் அதை செய்து கொண்டிருக்கின்ற சிவமகா வாழை சித்தனே, நன்னிலையாய் எல்லை தாண்டி வந்தமர்ந்து உமக்கு அருளாசி வழங்குகின்றோம். தில்லி என்று அழைக்கப்படுகின்ற தற்சமயம் புதுடெல்லி என்று வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. மனிதர்கள் மத்தியில் இருந்த பொழுதும் அதனுடைய பழமை பெயர் ஆதி பெயரிலிருந்து அது தில்லி எனவே வழங்கப்பட்டது. அதற்கு முன்பு யுகங்கள் தாண்டி சென்றால் அத்தலத்திற்கு வேறு பெயர்கள். அங்கு கருமாரி என்ற நாமதில் அமர்ந்திருக்கின்ற தேவியாய் உம்மை வாழ்த்த வந்து அமர்ந்திருக்கின்றோம். தற்சமயத்திற்கு ஆதி இறை நூல் அற்புதமான பல பரிமாணங்களில் வளர்ந்து கொண்டிருக்கும். ஒன்று, அது பெருநூலாக அமர்ந்து அனைவருக்கும் கேட்ட நிலைகளுக்கு மட்டும் பதில் உரைத்து நிற்பது. மற்றொன்று, உயர்நிலை கொண்ட ஆதி இறை பெருநூலே மேலும் அதன் உயர்நிலைக்கு சென்று கேட்பவர் கேட்கும் முன்பே அவரை அழைத்து உரைக்கும் அந்நிலை. அதற்கும் மேலாக ஒரு நிலை உண்டு. வந்து கேட்க வேண்டிய நிலையும் அல்ல, அழைத்து கூற வேண்டிய நிலையும் அல்ல. அவர்கள் அமர்ந்த இடத்தில் இங்கிருக்கின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூல் தாங்கிய சீடனுடைய சத்தத்திலேயே, இவன் சத்தத்தில் எவ்வாறு ஒருவருக்கு அசரி வாக்கு கேட்டால் அவருக்கு அது புரியுமோ, அதுபோல் ஒவ்வொருவருடைய சிந்தைக்குள்ளும் சென்று அவரவர்கள் வேண்டுகின்ற வினாவிற்கு அவர்கள் வேண்டும் முன்பு அழைத்து அல்ல, அவர்களுக்குள்ளேயே சென்று ஆசி உரைக்கும் தன்மை கொண்ட ஆதிகைலாய சிவசூட்சம நூல்கள் பரிமணித்து நிற்கும். அவற்றின் பரிமாணங்களில் அவை உயர்ந்திருக்கும். இதற்கும் மேலான ஒரு பரிமாணம் ஆதிகைலாய சிவசூட்சம நூலில் உண்டா என்றால் நிச்சயம் உண்டு சித்தா. அதுவென்று யாம் உரைக்கின்றோம். அதுவென்னவென்றும் ஒரு ஆதிகைலாய சிவசூட்சம நூல் இங்குதான் இருக்கும். சிவசபையை நாடி வந்திருக்கவே மாட்டார்கள், கோபூஜை கண்டிருக்க மாட்டார்கள், ஏதும் செய்திருக்க மாட்டார்கள். இருந்த பொழுதும் அங்கு சிவசபையில் உரைக்கின்ற பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் தவமிருங்கள் என்று உரைக்கின்ற இதனை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றனர். சபை வந்தவர்களே செய்ய மாட்டார்களாம், சபைக்கு வராதவர்கள் செய்வார்களா என்றால் வருங்காலங்களில் அவ்வாறு செய்பவர்கள் உண்டு, தற்சமயமும் உண்டு சிலர். அவர்களுக்கு எங்களால் முழுமையாக வழிகாட்ட முடியவில்லை. ஆனால் அன்று வருபவர்களுக்கு வழிகாட்டி நிற்கும் சபை நூல்கள். சபையில் நூல்கள் வரிசையாக அமர்ந்து உரைத்து கொண்டிருக்கும் அல்லவா, அதில் ஏதேனும் ஒரு நூலினுடைய உரையை பிடித்த நபர் அந்நூல் தாங்கிய சீடன் மீது அன்பு கொண்டிருந்து விடுவார். அந்நூல் தாங்கிய சீடனிடம் ஒன்றும் இருக்காது, ஆனால் அந்நூல் தாங்கிய சீடனுக்குள் இருக்கின்ற சித்தன் இச்சீடன் வடிவுதனில் அமர்ந்திருப்பான். அவ்வாறு இருக்கின்ற நிலையினால் வாழைச்சித்த நாமத்தை அகத்திய நாமத்தை உரைத்து அவர்கள் பிரம்ம முகூர்த்தமதில் தவம் இருக்கின்ற பொழுது நூல்கள் அவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தமதில் இங்கிருந்து என் நூல் தாங்கிய சீடனால் அவர்கள் ஆசி பெற வேண்டும் என்று நினைத்திருக்கின்றார்களோ, அச்சீடனே அவர்களுக்கு சென்று அவர்கள் சிந்தையில் சபைக்கு வராத ஒருவருக்கு சபை இருக்கின்றதென்று தெரியும், ஆனால் வர முடியாது, ஏழ்மை இருக்கும் அல்லது ஏதேனும் இடர் இன்னல்கள் இருக்கும், அவர்களுக்கு சென்று நூல் அங்கு அவர்களுக்கு ஆசி உரைக்கும். அங்கு அவர்களுக்கு ஆசி உரைத்து வழி நடத்தி அவர்களை வரும்பொழுதே நூலாகவே அழைத்து வரும்.
வந்து இங்கு கோபூஜை கண்டவுடன் அவர்கள் பெருநூலாகவே அமர்ந்து விடுவார்கள், அமர்ந்து ஆசி உரைக்கும் நூலாக அமர்ந்து விடுவார்கள் என்ற அளவிற்கு அவர்களை நூல்கள் இங்கிருந்தே வளர்க்கும் நிலைதனில் ஒரு பரிமாணம் இருக்கின்றது. வேறொரு பரிமாணம் ஒன்று உண்டு. அதுபோன்ற தவநிலைகளில் இருக்க முடியாது. ஆனால் அளவற்ற பக்தி வாழைச்சித்தனின் மீது இருக்கும். ஓயாது வாழைச்சித்த நாமத்தை அகத்திய நாமத்தை மிஞ்சிய நாமமாக உரைத்து கொண்டிருக்கின்ற சில நபர்கள் உண்டு, வருவார்கள். அவ்வாறு இருக்கின்றவர்களுக்கு ஆதி இறை நூல்கள் நிச்சயமாக இயல்பில் ஆசி உரைக்க வேண்டியதல்ல. அவர்கள் நடந்து சென்று கொண்டிருப்பார்கள். அவர்களும் சபைக்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் அல்ல. சபை இருக்கின்றது என்று தெரியும், சபை உண்மை என்று தெரியும், சபையில் இருக்கின்ற ஆற்றல் உண்மை. ஆனால் எம்மால் வர முடியவில்லை, எம்மால் பிரம்ம முகூர்த்த தவமும் செய்ய முடியவில்லை என்கின்ற பொழுது ஓர் அன்பு மட்டும் அவர்களிடம் தீராது இருக்கும். அப்பொழுது வாழைச்சித்த நாமத்தை அப்பொழுதும் அவர்கள் உரைத்து கொண்டிருக்கின்ற நிலையினால் அவர்களுக்கு ஆதி இறைநூல்கள் அசரி வாக்காகவே அவர்களுக்கு இவர்கள் என் நூல் தாங்கிய சீடன் மீது அதிக அன்பு கொண்டிருக்கின்றார்களோ அச்சீடனுக்குள் இருக்கின்ற சித்தனாகவே சென்று அங்கு ஆசிகள் உரைத்து அவர்களை எவ்வாறு சபைக்கு வருவது, அங்கு அவர்களுடைய வினைகளை அவர்கள் எவ்வாறு அழித்து கொள்வது என்பதற்கு இங்கிருந்தே நூல்கள் ஆசி சூட்சமத்தில் வழங்கும். அதனை வழங்கினோம் என்பது நூல் தாங்கிய சீடனுக்கும் தெரியாது, சித்தனுக்கும் தெரியாது, சூட்சம கணங்களுக்கு மட்டுமே தெரியும். அவர்கள் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பது இந்நூலினுடைய வசரி வாக்குகளை கேட்டு எவர் வழி நடக்கின்றாரோ அவருக்கு மட்டுமே அதுபோன்ற நிகழ்வுகள் தெரியும். இது ஆதிகைலாய சிவசூட்சம நூலின் வேறொரு பரிவான நிலை. நூல் திறக்க வேண்டிய அவசியமே இருக்காது, ஆனால் அது சதா திறந்திருக்கும். இயல்பு நிலைதனில் வாழைச்சித்தன் அழைத்து திறக்க வேண்டும், அல்லது ஒரு சீடன் அமர்ந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நூலிலிருந்து வார்த்தை வரும் என்ற நிலை மாறி சீடர்கள் தேவையில்லை, சித்தன் தேவையில்லை, சூட்சமத்தில் சூட்சம நூல் தானாகவே சென்று எவரெவருக்கு ஆசி உரைக்க வேண்டுமோ உரைத்துவிட்டு வந்துவிடும். சித்தா, இந்த அளவிற்கு உம்மிடமிருந்து நூல்கள் பரிமாணம் எடுத்து நிற்கும். அவ்வாற்றல்கள் எங்கிருந்து பகிரப்படும் என்றால் வாழைச்சித்தனிடமிருந்து தான் பகிரப்படும். வாழும் குருவாக இருக்கின்ற உம்மிலிருந்து தான் பகிரப்படும். அந்த அளவிற்கு ஆற்றல் பகிர வேண்டுமென்றால் அதனை பிரித்து அனுப்புகின்ற அளவிற்கு நூல்களை நீர் பிரித்து வைத்திருக்க வேண்டும். அந்நிலைக்கு நூல்கள் பிரிக்கப்படுகின்ற பொழுது நூல்கள் தொடர்ந்து தவநிலையில் நூலாக அமர்ந்து விட்டோம், எனவே யான் தவம் இருக்க வேண்டாம் என்று இருக்கின்ற நபர்களுக்கு அதுபோன்ற வளர்ச்சி இருக்காது. நூலாக மாறிய பின்பும் பிரம்ம முகூர்த்தத்திலோ அல்லது வேறேதும் தவ கால இடைவெளிகள் கிடைக்கின்ற பொழுது, தவம் இருக்கின்ற பொழுது அவர்கள் ஆற்றல் உயர்ந்து அவர்கள் மென்மேலும் உயர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அதுபோன்ற சீடர்களுக்குள் இருக்கின்ற நூல்களிலிருந்து அதுபோன்ற ஆற்றல்கள் வேறொரு நபர்களுக்கு பகிரப்படும். ஆனால் அதற்கும் கட்டளையிட்டது வாழைச்சித்தனிடமிருந்துதான். ஏனென்றால் வாழைச்சித்தனுடைய நேரடியான ஆற்றல் ஒரு சீடனுக்குள் செல்லாமல் சென்றால் அங்கு எவருக்கு அசரிவாக்கு கேட்க வேண்டுமோ அவரால் அதனை தெளிவாக சத்தமியம் உணர இயலா நிலைதனில் இருப்பார்கள். ஆனால் வாழைச்சித்தனிடமிருந்து நேரடியாகவே சிலருக்கு நூலானது பகிரப்படும். அதுபோன்று நூல் தானாக வாழைச்சித்தனிடமிருந்தே சென்று ஆசி உரைத்து வரும். அதுபோன்ற நபர்கள் வருவது சற்று காலம் தாமதமாகும், ஆனால் அதுபோன்று நடக்கும். ஆனால் அவர்கள் வருகின்ற பொழுதே நூலாகத்தான் வருவார்கள். நூல்கள் வழிகாட்ட வேண்டாம், வாழைச்சித்தனை நூலாக வழிகாட்டுவான். அதுபோன்ற பரிமாணமும் உண்டு. நூல்கள் பல பரிமாணங்களில் வளரும். இதுபோன்ற பரிமாணங்களிலும் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. வளர்ந்து நிற்கும் ஒவ்வொரு நூலும் அற்புதமான யுகமாற்ற சேவைதனை செய்திருக்கும். சித்தா, உம் நாமத்தை உரைக்கின்ற பொழுதே ஆதி இறை நூலின் உண்மை ஆற்றலதனை இவ்வு உலகம் உணர்ந்து கொள்ளும். நிச்சயமாக நூல் என்பது எவருக்கும் நீர் கொடுக்கப்படவில்லை என்று உரைக்க முடியாது. எவரெல்லாம் உம்மை வாழ்த்தி போற்றி எழுதி கொண்டும் உரைத்து கொண்டும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நூலை கொடுத்திருக்கின்றாய். அந்நூல் வளர வேண்டும், அது உருபெற வேண்டுமென்றால் உம் நாமத்தின் அவர்களுக்குள் உருவாக உரைத்து கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் வாழைச்சித்த நாமத்தை உரைத்து கொண்டே இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்களுக்குள் நூலானது விரைவாக வளர்ந்துவிடும் என்றால் அதற்கு எவ்வித தடைகளும் இருக்காது. மிக எளிதாக எதனை பற்றியும் யோசிக்க வேண்டாம், எதனை பற்றியும் உரைப்பதற்கு அவர்கள் முன்கூட்டியே தயார் செய்ய வேண்டிய நிலை இருக்காது. அமர்ந்தால் அக்கணம் ஆசிகள் வரும்.
அவ்வளவுதான். அதற்கு மேலாக அவர்கள் எவ்வித கடினமும் படக்கூடாது. அதுபோன்று இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு அதுபோன்ற நூல்கள் ஆற்றலோடு வெளிப்பட்டிருக்கும். அதற்கு உன் நாமத்தை முழுமையாக உணர்ந்து உரைப்பதே அதற்கான தீர்வு. அவ்வாறு உரைத்து கொண்டிருந்தால் வருகின்ற ஆற்றல் எம்மால் கூட முழுமையாக உரைக்க முடியாது சித்தா. என்ற அளவிற்கு ஆற்றல், நாமத்தின் ஆற்றல். அதேபோல் உருவத்தை மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால் அதற்கு வேறு ஆற்றல் இருக்கின்றது. அதுபோல் கையிலிருந்து கொடுத்த திருநீற்று சாம்பலை எப்பொழுதும் தம்மோடு வைத்து கொண்டிருந்தால் அதற்கு ஒரு ஆற்றல் உண்டு. ஒவ்வொரு பூஜைகளிலும் உம்மிடமிருந்து பெறப்படுகின்ற திருநீற்று சாம்பலை தம் உடலோடு வைத்து கொண்டிருந்தால் அதற்கு வேறொரு தன்மை உண்டு. இவ்வாறு சிவசபையில் இருக்கின்ற ஆற்றலை வைத்து பல பரிமாணங்களில் பல நிலைகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஏன் வாய் கூட பேச முடியாது சிலருக்கு, ஆனால் அவர்கள் நூலாக அமரும்போது பேசுவார்கள். அவர்கள் வாழ்நாளில் அவர்களுக்கு வாய் பேச முடியாது சித்தா. அவர்களுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினையினால் அவர்களுடைய குரலானது அழிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இங்கு அவர்கள் உம்மை உளமாற நேசிப்பதால் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் திறக்கின்ற பொழுது மட்டும் அவர்கள் திருநாவிலிருந்து சத்தம் வரும். ஊமையாக இருப்பார்கள், ஆனால் உண்மையான உரைகளை உரைக்கின்ற ஆதி இறைநூல் அவர்களுக்குள் செல்கின்ற பொழுது அவர்கள் நாவசைந்து உரைப்பார்கள். இதுபோன்ற நிலைகளை செய்ய போகின்றோம். அந்நிலைகளில், அதாவது அந்த நூல் உரைக்கின்ற வேளைதனில் அவர்கள் அதனை சிக்கன பிடித்து கொண்டு இன்னும் அதீத அன்போடு இருக்கின்ற பொழுது அவர்கள் எக்கர்ம வினையினால் பாதிக்கப்பட்டு அவ்வூமை என்ற நிலைதனில் அமர்கின்றார்களோ அந்நிலை மாறி அவர்கள் இயல்பிலும் நூல் திறக்கா நிலைதனில் அவர்கள் தவ குண்டலினியானதை மேலெழும்பி அவர்களுடைய உள் ஆன்ம இறை ஆற்றலை உயர்த்தி அவர்களை ஊமை என்ற நிலைதனில் இருந்து மாற்றி அவர்களை உண்மையாக உரைக்க வைக்கும். அது நூலாக இருக்கின்ற பொழுது முதலில் இருக்கும், பின்பு அந்நிலையிலிருந்து அவர்கள் தொடர்ந்து பயணிக்க இயல்பு நிலைதனில் நூல் இல்லாத வேலைதனிலும் அவர்களுடைய கர்மவனை கரைந்து அவர்கள் முழு நிலை கொண்டவர்களாக மாறிவிடுவார்கள். அதுபோல் சிலருக்கு காது கேட்காது, ஆனால் அசரி வாக்கு மிக தெளிவாக கேட்கும். கேட்க கேட்க அவர்கள் எடுத்துரைப்பார்கள். பிற்காலத்தில் அவர்கள் செவி கேட்கும் தன்மையை இயல்பில் பெற்றுவிடும். இறை சத்தத்தை கேட்கும் தன்மை பெற்ற செவியானது இயல்பு சத்தத்தை கேட்கும் தன்மையும் பெற்றுவிடும். அதற்கு அவர்களுடைய தன்மைதான் காரணம். அதுபோல் கண் தெரியாமல் வருவார்கள். கண் சுத்தமாக ஒரு சிறு பொட்டு அளவு கூட வெளிச்சத்தை பார்க்காது இருளில் மட்டும் இருந்தவர்களுக்கு இறைநூல் ஒளி காட்டும் சித்தா. அவர்கள் பேசுவார்கள், கேட்பார்கள், ஆனால் அவர்களால் பார்க்க முடியாது. அதுபோன்ற நபர்களுக்கு ஆதி இறைநூல் ஒளி காட்டும். அவ்வொளியில் அருள் காட்சிகளை காட்டும். வாழைச்சித்தன் உருவத்தை காட்டும். வாழைச்சித்தனுடைய உண்மையான உம்முடைய உருவத்தை அவர்களுக்கு காட்டும். அவ்வாறு காட்டுகின்ற பொழுது இது ஏதோ ஒரு மனிதனின் உருவம் எமக்கு தெரிகின்றது, ஆனால் அவர்களுக்கு அப்பொழுது நீ யார் என்று தெரியாது. நிச்சயமாக அவர்களுக்கு கண் இயல்பு நிலைதனில் தெரிகின்ற அளவிற்கு ஆதி இறைநூல்கள் அவர்களுக்குள் வளர்ந்து அவர்களுடைய தவ குண்டலின் ஆற்றலை மேலெழுப்புகின்ற பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு கண் பார்வை மீண்டும் கொடுக்கப்படும். அவர்கள் இறை நூலிலிருந்து பல காட்சிகளையும் காண்பார்கள். அற்புதமான நிலைதனில் அவர்களுக்கு இயல்பு பார்வை திரும்புகின்ற பொழுது உம்மை காண்பார்கள். அப்பொழுது நீதான் அவர்கள் என்பது அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். நீர்தான் அவர்களுக்கு காட்சி கொடுத்தீர் என்பதை அவர்கள் உணர்ந்து அதனை உண்மை என்று உரைப்பீர். நீர்தான் அன்று எமக்கு கண் தெரியாத பொழுது காட்சி கொடுத்தீர், என்று கண் எமக்கு தெரிகின்றது, அதற்கு நன்றி என உரைக்கின்றவாறு அதுபோன்றும் நூல்கள் ஒருவருடைய பிணியை அகற்றுகின்றவாறு நூலானது ஒருவருக்குள் வளர்ந்திருக்கும் சித்தா. ஆற்றல் என்பது மிக 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 அற்புதமான நிலை கொண்டது. ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் ஆற்றலை நாம் உரைக்கின்றோம். அந்நிலை ஆற்றலை அவ்வளவு எளிதில் ஒருவர் பெற முடியுமா என்றால் மிக மிக எளிதுதான். வாழைச்சித்த நாமத்தை அன்பு கொண்டு உரைக்கின்ற பொழுது அகத்திய நாமத்தை துணையாக உரைத்து கொண்டிருந்தால், ஏன் சில நேரங்களில் அகத்திய நாமத்தை மறக்கின்றவாறு கூட வாழைச்சித்த நாமத்தை உரைக்கும் தன்மை கொண்ட சீடர்கள் உண்டு. அதுபோன்ற சீடர்களுக்கு அகத்தியன் வாழைச்சித்தனாகவே இருந்து எம் நாமத்தை நீங்கள் உரைக்கவில்லை என்றாலும் வாழைச்சித்த நாமத்தை உரைப்பதனால்
யாமே உங்களுக்குள் வாழைச்சித்தனாக இருந்து யாவருக்கும் வழிகாட்டுவோம் என்று பலருக்கு ஆதி இறை நூலை அவ்வாறே வார்த்தெடுக்க முடியும் என்ற நிலைதனையும் அறிவித்து நிற்பார். இதுபோன்ற அருள் அதிசய நிலைகளெல்லாம் எங்கு நிகழுமென்றால் உம்முடைய சபையில் உமக்குள் சபையாக இருக்கின்ற ஆற்றலினால்தான் நிகழ்த்தப்படும் சித்தா. இதுபோன்ற இன்னும் யாம் உரைக்க முடியும், காலம் போதாது என்பதால் யாம் சென்று வருகின்றோம். வேறொரு கணம் வந்து வேறொரு விதமாக உம்முடைய சபையினுடைய உயர்நிலைகளை உரைக்கும் என்ற நிலைதனை அறிந்திருக்கின்றோம். யாமே வருவோம், பல வேடமிட்டு வருவோம், 6 வேடமிட்டு வருவோம். இயல்பு நிலைதனில் சபையில் மங்கையாக மாறி வருவோம், மானுட வடிவிதனில் வந்து நிற்போம். காலம் வருகின்ற பொழுது எம்மை கண்டோர்கள் காணலாம், கருமாறி அவள் வந்திருந்தாள். ஆனால் அவள்தான் அவளென்று எங்களுக்கு அறியவில்லை. நிச்சயமாக சபைக்கு ஒருவர் வருவார். அவர்களுக்கு எவ்வித தொடர்பும் இருக்காது. அவர்களை எவரும் அழைத்து வர மாட்டார்கள், எவரும் அவர்களோடும் வரமாட்டார்கள், அவர்கள் எவரோடும் வரமாட்டார்கள். தானாக வருவார்கள். சிந்தை மயக்கி வந்து அங்கிருந்து அமர்ந்து செல்வார்களே தவிர அதுதான் யாமாக இருப்போம் என்று அவ்வேளையில் எவருக்கும் தெரியாது. கருமாறி அவள் உருமாறி வந்து நின்று அங்கு யாவருக்கும், ஏன் நூல்கள் கூட கண்டிருக்கும், ஒரு நூலும் உரைக்காது. அவை அமைதியாக இருந்து எம்மை கண்டு உயர்நிலையாய் உன்னத பெருநிலையாய் அவை உரைக்கின்ற ஆசியை யாம் கண்டு நின்று செல்வோம். அது நூல்களுக்கு தெரியும், இறைநிலை கொண்ட யாவருக்கும் தெரியும். அந்நிலை கொண்ட நிலைதனை யாம் செய்து காட்டுவோம் நிச்சயமாக என்ற நிலைதனை உமக்கு உரைத்து உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் சித்தனே கருமாறியாக. ஓம் அமுதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்திரவடிவ பற்றி.